Tally Primeல மல்டிபிள் GST ரேட் சிங்கிள் வவுச்சர்ல எப்படி என்ட்ரி பண்றதுன்னு டவுட் கேட்டிருக்கீங்க. ஸோ அதை தான் இந்த செஷன்ல பார்க்க போறோம். நான் சாண்டல் இன்ஃபோ அப்படின்ற கம்பெனி ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுல லெட்ஜர் ஸ்டாக் எல்லாம் நான் எதுவுமே கிரியேட் பண்ணல. ஸோ நம்ம டைரக்டா நம்ம வவுச்சர் என்ட்ரி பண்ணும்போது நமக்கு தேவையான வவுச்சர்ஸ் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்க வந்து நான் கேட்வே ஆஃப் டாலி ஸ்கிரீன்ல வவுச்சருக்குள்ள போறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் வவுச்சர். இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மல்டிபிள் டாக்ஸ் ரேட், டிஃப்ரெண்ட் டாக்ஸ் ரேட் வச்சு நம்ம ஸ்டாக் ஐட்டம் வந்து இந்த சிங்கிள் இன்வாய்ஸ்ல வந்து நம்ம என்ட்ரி பண்ண போறோம். ஸோ நான் வந்து சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்துக்கிறேன். ஸோ 101 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்ட்டி அக்கௌண்ட் நேம் நமக்கு தேவை. ஸோ அதாவது நம்மளோட சப்ளையர் லெஜர் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி லெஜர் கிரியேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு லிஸ்ட் ஆஃப் லெஜர் அக்கௌண்ட்ல டிஸ்பிளே ஆயிருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி லெஜர் கிரியேட் பண்ணல. ஸோ இங்க வந்து நான் ஷார்ட்கட் கொடுத்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆல் டு சி ஷார்ட்கட் கொடுத்து நான் லெஜர் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ நான் ஏபிசி கம்பெனி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இங்க வந்து கிரெடிட் சப்ளையர்ஸ் அப்படின்றதுனால நான் சிஆர்எஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சன்ரி கிரெடிட்டாஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கம்பெனி தமிழ்நாடுல தான் இருக்கு. இந்த சப்ளையர் ஏபிசி கம்பெனி அப்படின்ற சப்ளையரோட கம்பெனி தமிழ்நாடுல தான் இருக்கு. ஸோ நம்ம அவங்களுக்கு போடக்கூடிய டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி நம்ம போடுவோம். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் சப்ளையரோட டாக்ஸ் டீடைல்ஸ் வந்து நம்ம இங்க என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் அவங்க வந்து ஜிஎஸ்டில ரெஜிஸ்டர் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா ரெகுலர் அப்படின்றதும் அவங்களுக்கான ஜிஎஸ்டி நம்பர் இங்க கொடுக்க போறோம். ஸோ நான் இங்க வந்து என்டர் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் பார்ட்டி அக்கௌண்ட் நேம் வந்து நம்ம என்டர் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் லெஜர். ஸோ இப்போ இங்க வந்து நம்ம பர்ச்சேஸ் லெஜருக்கு வந்து பர்ச்சேஸ் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணி ஆகணும். ஸோ அது வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணாததுனால இப்போ நான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண போறேன். ஸோ லிஸ்ட் ஆஃப் லெஜர்ல வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகல. ஸோ அதனால வந்து நான் பர்ச்சேஸ் லெஜர் அப்படின்றத நான் கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால நான் கிரியேட் பண்றேன். ஸோ இப்போ இங்க இருந்து லெஜர் கிரியேஷன்ல பர்ச்சேஸ் அண்டர் வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வரும். ஸோ நான் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்க வந்து ஜிஎஸ்டி அதாவது ஸ்டாச்சுட்டரி டீடைல்ஸ்ல வந்து ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் இருக்கானோ இங்க வந்து டைப் ஆஃப் சப்ளையர் வந்து கூட்ஸ் அப்படின்றத நம்ம செக் பண்ணி கூட்ஸ் இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஐட்டம். நேம் ஆஃப் த ஐட்டம்ல வந்து எனக்கு 2 டிஃப்ரெண்ட் ஸ்டாக் ஐட்டம் தேவை. அதாவது ரெண்டுத்துக்கும் வந்து வேற வேற டாக்ஸ் ரேட் இருக்க மாதிரி எனக்கு 2 டிஃப்ரெண்ட் ஸ்டாக் ஐட்டம் தேவை. ஸோ அதை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து மானிட்டர் அப்படின்ற ஸ்டாக் வந்து நான் கிரியேட் பண்றேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மானிட்டர் அப்படின்ற ஸ்டாக் என்கிட்ட ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணாததுனால ஸோ இங்க வந்து நான் ஆல் டு சி ஷார்ட்கட் கொடுத்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம் கிரியேஷன் ஸ்கிரீன் எனக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதுல வந்து மானிட்டர் அப்படின்ற ஸ்டாக் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கே நான் எந்த ஒரு குரூப்பும் கிரியேட் பண்ணல. ஸோ நம்ம வந்து டைரக்டாவும் கொடுத்துக்கலாம். ஸோ யூனிட்ஸ் அப்படின்றது வந்து நம்ம கண்டிப்பா கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ இங்க வந்து ஆல் டு சி கொடுத்துட்டு யூனிட்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ சிம்பிள்ல வந்து என்ஓஎஸ், ஃபார்மல் நேம் வந்து நம்பர்ஸ், யூனிட் குவான்டிட்டி கோட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ஓஎஸ் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூனிட் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த பர்டிகுலர் அந்த மானிட்டர் அப்படின்ற ஸ்டாக் ஐட்டத்துக்கு நம்ம ஜிஎஸ்டி ரேட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால இந்த ஸ்டாச்சுட்டரி டீடைல்ஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜிஎஸ்டி அப்ளிகபிள் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்க வந்து செட் ஆல்டர் ஜிஎஸ்டி டீடைல் வந்து நான் எஸ் கொடுத்துட்டு இங்க வந்து அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்கான ஜிஎஸ்டி ரேட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் டீடைல்ஸ் இங்க வந்து டாக்ஸபிலிட்டி அப்படின்ற இடத்துல நம்ம டாக்ஸபிள் அப்படின்றத செலக்ட் பண்றோம். இன்டிகிரேட்டட் டாக்ஸ் வந்து நான் மானிட்டருக்கு வந்து 18% ஆஃப் ரேட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ 18% கொடுத்துக்கிறேன். ஸோ மீதியெல்லாம் அப்படியே என்டர் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மானிட்டர் வந்து நான் 5 நம்பர்ஸ் பர்ச்சேஸ் பண்றேன். ஸோ 5 குவான்டிட்டியில வந்து 5 நம்பர்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ரேட் வந்து பாத்தீங்கன்னா 5000 ஈச். ஸோ சிங்கிள் மானிட்டர் வந்து 5000 rupees. ஸோ அமௌண்ட் வந்து 25,000 எனக்கு என்ட்ரி ஆயிடுச்சு. ஸோ அகைன் வந்து இன்னொரு ஸ்டாக் நான் கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ ஆல் டு சி கொடுத்துட்டு இன்னொரு ஸ்டாக் கிரியேட் பண்றேன். இது வந்து கிராம்ஸ் அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். ஸோ கிராம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவிஷன்ல வரும். ஸோ நான் அதுவும் குரூப் கிரியேட் பண்ணல. ஸோ நான் டைரக்டா நான் கொடுத்துக்கிறேன். நீங்க இன்கேஸ் குரூப் வேணும்னா நீங்க அண்டர்ல குரூப் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் யூனிட் வந்து நம்பர்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன்.
ஸோ இந்த பர்ட்டிகுலர் அந்த கிராம்ஸ் அப்படின்ற ஸ்டாக்குக்கும் அந்த நம்ம ஜிஎஸ்டி ரேட் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ இங்க வந்து செட் ஆல்டர் ஜிஎஸ்டி டீட்டெயில்ல வந்து எஸ் குடுத்துட்டு, இதுக்கான ரேட்ட வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து டாக்ஸபிலிட்டி அப்படின்ற இடத்துல நான் டாக்ஸபிள் அப்படின்றத செலக்ட் பண்றேன். இதுக்கான ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 5% நான் குடுத்துக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் இந்த சிங்கிள் இன்வாய்ஸ்ல நான் 2 டிஃபரண்ட் ஸ்டாக் ஐட்டம் குடுத்துருக்கேன். ஒண்ணு வந்து எலக்ட்ரானிக்ஸ், இன்னொன்னு வந்து ப்ரொவிஷனா இருக்கு. ஸோ எலக்ட்ரானிக்ஸ்க்கு மானிட்டருக்கு வந்து நான் 18% ஆஃப் ரேட் குடுத்துருக்கேன். கிராம்ஸ்க்கு வந்து 5% குடுத்துருக்கேன். ஸோ இதுக்கான குவான்டிட்டி வந்து ஒரு 10 நம்பர்ஸ் குடுக்குறேன். ரேட் வந்து ₹150 ஈச். ஸோ 1500 அமௌண்ட்ல வருது. ஸோ இப்போ இந்த டோட்டலுக்கு கீழ வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணுவோம். ஸோ நான் ஜிஎஸ்டிக்கு வந்து நானு லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். ஸோ நான் ஆல்ட் சி குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் சிஜிஎஸ்டி. அண்டர்ல வந்து டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் அப்படின்றத குடுக்கணும். ஸோ அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். டைப் ஆஃப் டியூட்டி வந்து ஜிஎஸ்டி. சிஜிஎஸ்டி அப்படின்றது வந்து சென்ட்ரல் டாக்ஸ். ஸோ சென்ட்ரல் டாக்ஸ் அப்படின்றத நான் செலக்ட் பண்றேன். ஸோ மீதி எல்லா ஆப்ஷனுக்கும் நான் என்டர் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சிஜிஎஸ்டி வந்து 2287.50 வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம எஸ்ஜிஎஸ்டியும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஆல்ட் சி கொடுக்குறேன். எஸ்ஜிஎஸ்டி அண்டர்ல டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், டைப் ஆஃப் டியூட்டி வந்து ஜிஎஸ்டி. எஸ்ஜிஎஸ்டி அப்படின்றது வந்து டாக்ஸ் டைப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் டாக்ஸ். ஸோ மீதி எல்லாம் என்டர் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு வந்து ஜிஎஸ்டி கால்குலேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து 2 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட் ரேட்டுக்கு வந்து நமக்கு ஜிஎஸ்டி கால்குலேட் ஆயிருக்கு. ஸோ இது எப்படி கால்குலேட் ஆயிருக்கு, கரெக்டா தான் இருக்கான்னு சொல்லி நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா, இங்க வந்து கண்ட்ரோல் ஐ மோர் டீடைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நான் சிஜிஎஸ்டி செலக்ட் பண்றேன். சிஜிஎஸ்டியோட அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2287.50. நம்ம ஸ்டாக்கோட டோட்டல் அமௌண்ட் மொத்தமா நம்ம பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் பாத்தீங்கன்னா 26,500 இருக்கு. ஸோ டோட்டலா டாக்ஸோட அமௌண்ட்டும் எனக்கு இங்க கிடைச்சிருக்கு. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா மோர் டீடைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. ஸோ நான் அதை கிளிக் பண்றேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் அனாலிசிஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள போகலாம். என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்க வந்து பாருங்க, இந்த டாக்ஸ் அனாலிசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, ஸோ 26,500 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டோட்டல் வேல்யூ. ஸோ மானிட்டர் வந்து நான் 25,000 அமௌண்ட், கிராம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1500 இருக்கு. ஸோ டோட்டலா நம்மளோட டாக்ஸ் அமௌண்ட் பாத்தீங்கன்னா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி 2 டாக்ஸ் அமௌண்ட்டும் சேர்த்து 4,575 rupees ஆகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா மானிட்டர் வந்து 4,500ம், கிராம்ஸ் வந்து 75 rupeesம் வந்து நமக்கு கால்குலேட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ அப்போ மானிட்டருக்கு வந்து நம்ம 18% கொடுத்ததுனால, ஸோ 25,000ல இருந்து 18% வந்து 4,500 அப்படின்ற மாதிரியும், கிராம்ஸ்க்கு வந்து 75 rupees இது வந்து 5% அப்படின்ற மாதிரி நமக்கு கால்குலேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டாக்ஸ் அனாலிசிஸ்ல வந்து நீங்க போய் பாத்தீங்கன்னா 2 டிஃபரண்ட் ஸ்டாக் ஐட்டமுக்கும் செப்பரேட்டா தான் நமக்கு என்டர் ஆயிருக்கும்.